நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி சார்பாக அமரர் திரு எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி மாபெரும் பொதுக்கூட்டம் அம்மாத்திடல் பெரியகுப்பம் ரயிலடி அருகில் திரு பி ரமணா மாவட்ட கழக செயலாளர் தலைமையில் திரு ஜி கந்தசாமி, திரு கே சுதாகர், திரு எஸ் மாதவன், திரு எம் சக்திவேல் அவர்களின் முன்னிலையிலும் நடைபெற்றது. சிறப்புரை முன்னாள் அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் அவர்கள் நிகழ்த்தினார். திரைப்பட நடிகர் திரு கிங்காங் அவர்களின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. ஏராளமான அஇஅதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். செய்தியாளர் MP ராஜா. மக்கள் வெள்ளம் இங்கே கூடியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக கலை நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் இங்கே மிக அருகே வந்து விட்டார்கள். அதற்கு முன்பாக நான் பேசிவிட்டு அவர் வரும்போது அவருக்கு வழிவிட வேண்டும் என்பதற்காக முதலில் நான் பேசியிருக்கிறேன். எனவே இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி நாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு மோசமான அரசியல் சக்தி, ஒரு தீய சக்தி, மக்கள் விரோத சக்தி, அந்த தீய சக்தியை அரசியல் களத்திலிருந்து விரட்ட வேண்டும் என்பதற்காக இந்த மாபெரும் இயக்கத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கினார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் வந்து விட்டார்கள். அவர்களை திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தின் கழகத்தின் சார்பாக வருக 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 என்று இந்த நேரத்தில் அன்போடு வரவேற்கிறோம். புரட்சித் தலைவர் எடப்பாடியார், புரட்சித் தலைவர் எடப்பாடியார், புரட்சித் தலைவர் எடப்பாடியார். மாவட்டம் ஒரு முழுமையான வளர்ச்சி பாதையை சென்றது என்று சொன்னால் அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய அம்மாவுடைய அரசியலும் நம்முடைய எடப்பாடி ஆட்சி காலத்தில்தான் மாவட்டம் பல்வேறு வகைகளிலே வளர்ச்சியான திட்டங்கள் கண்டது. எவ்வளோ சொல்லலாம். அன்றைக்கு சட்ட அமைச்சராக இருந்தபோது இங்குள்ள நம்முடைய வழக்கறிஞர்கள் என்னை சந்தித்த பின்பு அன்றைக்கு நம்முடைய இதை புரட்சி தலைவி அம்மாவிடத்தில் சொல்லி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் மாவட்ட நீதிமன்றம் கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய அம்மா அரசு. அதே போன்று நம்முடைய 11 மருத்துவக் கல்லூரிகள் பெற்று இன்றைக்கு நம்முடைய மாவட்டம் பிரிக்கப்பட்ட பிறகு ஒரு மருத்துவக் கல்லூரி இல்லாத சூழ்நிலையில் இன்றைக்கு மாவட்டத்திற்கு ஒரு அழகான அந்த மருத்துவமனை இப்படி சாலைகள், அதே போன்று செக் டேம்ஸ், அதே போன்று பல்வேறு வகைகளிலே மக்களுக்காகவே நான் என்பதை அடிக்கடி சொல்லி வருகிறேன். அதே போலவே மக்களால் எனது தலைமையிலான அரசு, மக்களுக்காகவே எனது தலைமையிலான அரசு என்பதையும் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் உண்மையான மக்கள் இயக்கம். மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம், மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தலைமையை கொண்ட ஒரு இயக்கம். இந்த இயக்கம் இருக்கின்ற வரை, நான் இருக்கின்ற வரை இந்த இயக்கம் மென்மேலும் மென்மேலும் தமிழர்கள் வாழ்வு வளம் பெற செயல்படும். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். இதயதெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து உங்கள் அனைவரையும் இது போன்ற செய்திகளை காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.